பட்ஜெட்டுக்கு முன்பு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கையை வந்து புதியதாக திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்துவதற்கான விருப்பம் இல்லை அப்படின்றத தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு காரணம் சொல்ல வேண்டும் என்பதற்காக முந்தைய அரசாங்கத்தின் மீது பழியை போடுகின்ற வேலையை செய்திருக்கிறார்கள். 32 மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு வந்து 4 இடங்களுக்குள்ள இருக்குன்னு தான் உங்க வெள்ளை அறிக்கையே சொல்லுது. ஆனா உங்க முதலமைச்சர் நித்தி ஆயோக் கூட்டத்தில் போய் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரம்னாரு. அப்ப எது உண்மை? ஆட்சிக்கு வந்த உடனே செகண்ட்ல இருந்து கன்னியாகுமரி டு சென்னை நீங்க எங்கனாலும் ஃப்ரீயா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. நீங்க அப்படி சொன்னீங்கல்ல, இப்போ அதை செஞ்சிருக்கணும்ல, அதை செஞ்சுட்டு இதை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு அரசு வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் பெற்றிருக்கக்கூடிய கடன் என்பது வேறு. இந்த நிறுவனங்கள் பெற்ற கடன் எல்லாவற்றையும் அரசாங்கத்தினுடைய கடனாக கணக்கில் எழுதுறாங்க. வருவாய்க்கான ப்ரொஜெக்ஷனை கொடுக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, போன அரசு வந்து கூடுதலாக கணக்கிட்டுட்டாங்க, அந்த 14,000 கோடியை குறைச்சி தான் நம்ம கணக்கு பண்ணணும் அப்படின்றாங்க. அதை எப்படிங்க குறைக்கிறீங்க? ஏதாவது ரூல் இருக்கா? ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த வழிகாட்டல் இருக்கா? FRBM ஆக்ட்ல அப்படி ஏதாவது வழிகாட்டல் இருக்கா? ரிசர்வ் பேங்க் ஏதாவது வழிகாட்டல் கொடுத்துருக்கா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏதாவது வழிகாட்டல் கொடுத்துருக்கா? எதுவுமே கொடுக்கல. ஊழல் அப்படின்ற வார்த்தை வந்து தமிழ்ல 4 இடங்கள்ல இருக்கிறதா சொல்றாங்க. இங்கிலீஷ்ல வந்து 13 இடங்கள்ல இருக்கு கரப்ஷன்ற வார்த்தை. ரெவன்யூ கலெக்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ்ல கரப்ஷன் இருக்கு. என்ன கரப்ஷன்? அதனுடைய முகாந்திரம் என்ன? பிரைமா ஃபேசி என்ன? அது எதுவுமே இந்த அறிக்கையில விளக்கப்படவே இல்லை. அப்ப இந்த அறிக்கை வந்து முழுக்க கடந்த காலத்தில் இருந்த திமுக அரசை குறை சொல்லுகின்ற உள்நோக்கத்தோடு தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை தான். ஒரு தலைமைச் செயலகத்தில் நடக்கக்கூடிய பட்ஜெட் தொடர்பான பட்ஜெட்டுக்கு முன்பு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த அறிக்கையை பற்றி பேசும்போது 2021 மோசமாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப மோசமாக இருக்குன்றதெல்லாம் அரசியல் கருத்து, அரசியல் விமர்சனம். அதான் அமைச்சர் மரிய வில்சன் பேசணும். ஆனால் மரிய வில்சன் அவர்கள் வந்து நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ அழுத்தத்துக்கு கட்டுப்பட்டு ரொம்ப தன்னை நெருக்கி கொண்டு உட்கார்ந்திருப்பது போல தெரிகிறது. அப்போ தமிழ்நாடு ஒரு வளர்ச்சியை சாதித்திருக்கிறது, அது இவர்கள் கண்ணை உறுத்துகிறது. இது யாரால் நடந்தது என்பது அவர்களுக்கு இன்னும் பெரிய உறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பௌத்தமிழா பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் தேரடி இந்திரகுமார் நம்மளுடன் இருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம். தமிழ்நாடோட நிதிநிலைமை பற்றி அவர் வெள்ளை அறிக்கையை நேற்று நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டிருக்கார். முன்னாடி திமுக ஆட்சியிலையும் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே பிடிஆர் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அதுக்கு முன்னாடி ஆட்சியோட நிலைமைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதற்கு முன்னாடி வந்து பொன்னையன் ஒரு ஜெயலலிதா பிரிவில் வெளியிட்டிருக்காரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 3 முதல் நிதிநிலைமை அறிக்கை வெளியிட்டிருக்காங்கன்னு இப்போ வெளியிட்டிருக்க அறிக்கையில் வந்து சாராம்சம் தொகுத்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் வந்து தமிழ்நாடோட நிதிநிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது, தனிநபருக்கு மேலே கடன் பெரிய 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒருத்தருக்கு மேலேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கார். எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வெள்ளை அறிக்கை அப்படின்றது வந்து இப்போ ஒரு அஃபீஷியலான டாக்குமெண்ட்டாக மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி பொன்னையன் வெளியிட்டது அப்படியான அஃபீஷியல் இதோட கருதப்பட்டதா தெரியல. ஆனால் 2021 வெளியிட்ட அந்த ஆவணமும் 2026 வெளியிடப்பட்டிருக்கிற இந்த ஆவணமும் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய வெப்சைட்லேயே வந்து அதிகாரப்பூர்வமாக ஒயிட் பேப்பர்ஸ் அப்படின்னு செப்பரேட்டாக ஒரு இது ஒதுக்கீடு செய்யப்பட்டு, இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் முந்தைய அறிக்கைக்கும் இப்போது இருக்கிற அறிக்கைக்கும் அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. முந்தைய அறிக்கை முழுக்க அரசு, தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு, ரிசர்வ் வங்கி இவர்கள் வரையறுத்து வைத்திருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொசீஜர்ஸின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இப்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த அறிக்கை வந்து அப்படியான ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்கிறது மாதிரி தெரியல. மாறாக இதில் வந்து நிறைய பழி சுட்டல்கள் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. கூடுதலாக இதில் வந்து சில நிர்ணயம் செய்யப்படாத அளவீடுகளின் மூலமாக இந்த அறிக்கையில் வந்து தமிழ்நாட்டிற்கு பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுதான் 2க்கும் அடிப்படையில் இருக்கக்கூடிய வேறுபாடு. அதே போல இந்த கடன் அளவு அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இவர்கள் சொல்லுகின்ற இந்த கடன் அளவு 10 லட்சம் கோடி கிடையாது, 13 லட்சம் கோடி அப்படின்னு சொல்ற கணக்கு வந்து என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசு செலவினங்களுக்காக பெறப்படுகின்ற கடன் என்பது வேறு, தமிழ்நாடு அரசு வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் பெற்றிருக்கக்கூடிய கடன் என்பது வேறு. இந்த நிறுவனங்கள் பெற்ற கடன் எல்லாவற்றையும் அரசாங்கத்தினுடைய கடனாக கணக்கில் எழுதுறாங்க. இந்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளின்படியும் சரி, ரிசர்வ் வங்கியினுடைய முறையும் சரி, 2 ஒன்று தான். இந்த 2 தரப்பும் தனித்தனியாக அறிக்கைகள் வெளியிடுறாங்கன்றதுனால நான் 2ஆக பிரித்து சொல்கிறேன். இந்த 2 தரப்பு வெளியிடக்கூடிய எல்லா அறிக்கைகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தாலும்
இந்த நிதி நிறுவனங்கள் தனியாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய கடனை வந்து அரசினுடைய மொத்த கடனில் எழுதுவாங்களா அப்படின்னு கேட்டால் எழுத மாட்டாங்க. அதனால தான் அதற்கு தனியாகவே வச்சிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு இப்போ தமிழ்நாடு வந்து டான்ஜெட்கோ அப்படின்னு முதல்ல இருந்தது. அப்போ வந்து தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனம் வச்சுருந்தாங்க. இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனின் மூலமாக டான்ஜெட்கோவுக்கு, டான்ட்ரான்ஸ்கோவுக்கு, அதே போல் மற்ற மின்துறை சார்ந்த தமிழ்நாட்டு நிறுவனங்களுக்கு கடன் என்பது பெற்று கொடுக்கப்படும். அந்த கடனை திருப்பி அடைப்பது அப்படின்றது அந்த நிறுவனங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த சர்ப்ளஸ் கிரியேட் ஆகும்போது அதை வந்து அடைக்கிறது அப்படின்றதெல்லாம் இடம்பெறும். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உதயமின் திட்டத்தில் வந்து 2017 வந்து அதிமுக அரசு அன்றைக்கு தங்கமணி அவர்கள் வந்து மின்துறை அமைச்சராக இருக்கும்போது கையெழுத்து போடும்போதே என்ன ஆயிருது அப்படின்னா, டான்ஜெட்கோ வந்து அதற்கு பிறகு 3ஆக பிரிக்கப்படுது. தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன், தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன், தமிழ்நாடு கிரீன் எனர்ஜி கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கப்படுது. இந்த 3 நிறுவனங்களின் பேர்லையும் தனித்தனியாக கடன் இருக்கு. நீங்க வந்து பவர் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆன்லைன்ல கூகுள்ல சும்மா சர்ச் பண்ணாலே மகாராஷ்டிராவில் வந்து ஒரு நிறுவனம் இருக்கிறது, பப்ளிக் செக்டார் என்டிட்டி, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து ஆண்டுதோறும் அறிக்கை வெளியிடுறாங்க. என்ன அறிக்கை அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பவர் செக்டார் வந்து எவ்வளவு கடன் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மாநில அரசினுடைய கடன் பேரில் எழுதுறாங்க. இது வந்து பாஜகவே செய்ய துணியாத ஒன்று. ஏன் இதை இப்படி செய்ய முடிகிறது அப்படின்னா, இவர்களுக்கு முன் அனுபவமோ அல்லது இந்த கடன் பற்றிய தெளிவான புரிதலோ இல்லை அப்படின்றதுனால தான் இதை வந்து மொத்த கடன் அளவில் சேர்த்து எழுதுறாங்க. இதை வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்றதே நமக்கு புரிய வரல. 2வது இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த அரசாங்கத்தினுடைய கடன், வருவாய் பற்றாக்குறை, இது எல்லாவற்றிலையும் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்கு என்ன அப்படின்றது குறித்து பேசும்போது, தமிழ்நாட்டினுடைய வரி வருவாய், வரி அல்லாத வருவாய் அப்படின்னு 2 இருக்கு. இதில் தமிழ்நாட்டினுடைய வரி வருவாய் என்பது ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. இதை வந்து பட்ஜெட்லையும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா, மிட் டேர்ம் ஃபிஸ்கல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு MTFP அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு காலம் இருக்குது. அதில் ஆண்டுதோறும் வந்து ஒரே ஒரு சிங்கிள் பேப்பர் தான். ஏன் பட்ஜெட்டை விட இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பட்ஜெட்டில் கூட நீங்கள் வந்து தேடணும் அல்லது வந்து அந்த ஆனுவல் பிளானில் வந்து நீங்கள் வந்து அதை அக்கௌண்ட் ஹெட்ஸை வந்து கண்டுபிடிச்சு எடுக்கிறது கஷ்டம். ஆனால் இதில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சிங்கிள் பேஜில் அதை வெளியிட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டினுடைய நெட் பாரோவிங்ஸ் எவ்வளவு, தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எவ்வளவு, ஜிஎஸ்டிபி எவ்வளவு, தமிழ்நாட்டினுடைய ரெவன்யூ டெபிசிட் எவ்வளவு, ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு அப்படின்றதெல்லாம் தனித்தனியாக வரையறுத்து ஆண்டுதோறும் அறிக்கை வெளியிட்டு தான் இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதுக்கு முன்னுரை பின்னுரை எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வெள்ளை அறிக்கை அப்படின்னு நீங்கள் வச்சிடலாம். அதில் என்ன நமக்கு தேவை, இந்த போன அரசு சரியாக செயல்படவில்லை அப்படின்னா எதை சரியாக செய்யலை அப்படின்றத தான் இவங்க சொல்லணும். உதாரணத்துக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய வரி வருவாயை பெருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வரி வருவாயை பெருக்குவதற்கு என்ன வழி அப்படின்றத இந்த அரசாங்கம் சொல்லணும். ஏன் அப்படின்னா, கூட்ஸு சர்வீசஸ் இது 2க்குமே வந்து ஒன்றிய அரசாங்கம் தனியாக வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டாங்க. அவங்களுடைய வரையறைக்கு உட்பட்டு தான் ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்றதுல வந்து நமக்கு ஒரு பங்கு வந்து சேருது. இதில் மாநில அரசு முடிவெடுக்கின்ற அதிகாரம் இருக்கான்னா கிடையாது. ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவெடுக்கும். அதில் வந்து பெரும்பான்மை அடிப்படையில் முடிவெடுக்கப்படும். அந்த பெரும்பான்மையில் பாஜக ஆளும் மாநிலங்கள் தான் பெரும்பான்மைன்றதுனால அவங்க நினைக்கிறது தான், ஒன்றிய அரசு என்ன நினைக்குதோ அதுதான் அங்கே நிறைவேறும். நம்ம தமிழ்நாடு அரசு நிறைவேறுவது இல்லை. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, கடந்த ஆட்சியில் இந்த கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு வந்து கூடுதலான வரி விதிக்கும் போது அப்போது பிடிஆர் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து அதற்கு பிறகு அது ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேசி குறைக்கப்பட்டது. இப்போ இப்படி வந்து நம்மளுடைய ஸ்பெசிஃபிக்கான விஷயங்களை வந்து நம்ம தனியாக வந்து பெற்று குறைத்து கொள்ள முடியும். ஒருவேளை அந்த கைத்தறி ஆடைகளுக்கு வரி போடுவதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டிருந்தால் எஸ்ஜிஎஸ்டி யூஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். நம்மளுக்கு அதில் ஒரு பங்கும் கிடைச்சிருக்கும், வரி வருவாயை அதிகமாக இருக்கும். இப்படி ஒரு வரி வருவாயை அதிகரிக்க முடியுமா? அது சரியானதா? சரி, வேற என்னென்னலாம் தமிழ்நாட்டுடைய கண்ட்ரோலுக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் அப்படின்னா, பெட்ரோலியத்தின் மீது போடப்படுகின்ற வாட், அதுக்கப்புறம் ஸ்டேட் எக்ஸைஸ் அப்படின்றது எதில் போடுறோம் அப்படின்னா, ஒன்று மதுபானம், இன்னொன்று வந்து இந்த பெட்ரோலிய ப்ராடக்ட்டுகள், பெட்ரோல் டீசல் உள்ளிட்டவற்றில். இதை தாண்டி வேற என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்டாம்ப் டியூட்டி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டின் மூலமாக வருவது. இதை அதிகரிக்கணும் அப்படின்னா, இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாம்ப் டியூட்டி அதிகரிச்சிங்க அப்படின்னா ஆப்வியஸாக பாதிக்க போகிறது யாரெல்லாம் பதிவு கட்டணம் செலுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இது இல்லாமல் பெட்ரோல் டீசலில் இருக்கக்கூடிய அந்த வாட்டையும் எக்ஸைஸையும் நீங்கள் அதிகரிச்சிங்க அப்படின்னா அது அன்றாட மக்களை பாதிக்கும், போக்குவரத்தை பாதிக்கும். அதனுடைய விளைவாக காய்கறி விலையேற்றத்தில் போய் முடியும். அதனுடைய விளைவாக கடையில் பொருட்களுடைய விலையெல்லாம் ஏறும். அதனுடைய விளைவு மக்கள்கிட்ட வந்து பணம் வந்து பற்றாக்குறையாக மாறும், பணப்புழக்கம் கம்மியாகும்,
ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடையும். அப்போ இப்படி பாரதூரமான விளைவுகளை வந்து இந்த வரியேற்றம் என்பது ஏற்படுத்தும். அப்போ புதிய வழி ஏதாவது இருக்கா அப்படின்னா, அதில் தான் போன தடவை இருந்த அரசாங்கம் தொடர்ந்து சண்டை போட்டதன் காரணமாக, மாநில உரிமைகளை கோரி தொடர்ந்து போராடியதன் காரணமாக, மைனிங்ல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸ்ல மாநில அரசுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு பெறப்பட்டது. அப்ப இது ஒரு வாய்ப்பு எதனால கிடைச்சது? போன அரசு மாநில உரிமைகள் கேட்டு கடுமையாக போராடியதன் விளைவாக அந்த உரிமை நம்ம இப்ப மாநிலங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இதன் மூலமாக அடுத்தது எரிக்கும். ஆனா விதை வந்து போன அரசாங்கம் போட்டது தானே. அப்ப அது மாதிரியானதுக்கெல்லாம் கிரெடிட் கொடுக்கணும்ல, அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா கொடுக்கல. அடுத்து பற்றாக்குறையில நமக்கு இருக்கக்கூடிய வருவாய் மற்றும் நிதி பற்றாக்குறையில இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கான பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டியில வந்த குறைபாடு. ஜிஎஸ்டியில வந்து நம்மளுக்கு வந்து வருவாய் குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, அதற்கு முன்பு ஜிஎஸ்டி செஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அது எதுக்குன்னா ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகையாக ஒன்றிய அரசாங்கம் கொடுப்பது. அதை எங்கேருந்து எடுத்து கொடுப்பாங்கன்னா, சிகரெட்ல, லிக்கர்ல, ஹை வேல்யூடு பைக்ஸு, கார்ஸு, ஹை வேல்யூடு அக்சசரிஸ்ல எல்லாம் வந்து ஜிஎஸ்டி செஸ்ன்னு ஒன்று போட்டு அதை மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணி மாநில அரசாங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது 2022 நின்று போச்சு. அதனால அதுல வந்து நம்மளுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த இழப்பை சரி செய்வதற்காக யார்கிட்ட நம்ம கேட்க வேண்டியதுக்கு ஒன்றிய அரசாங்கத்தை கேட்கணும். ஒன்றிய அரசாங்கம் அதை நம்மளுக்கு தயாரா இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. ஆனா இன்னும் அந்த ஜிஎஸ்டி செஸ் வசூலிச்சுட்டே இருக்கிறாங்க. ஜிஎஸ்டி செஸ்ஸை கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. ஆனா ஜிஎஸ்டி செஸ்ஸை வசூல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இதை யாரை ஏமாத்துறதுக்காக ஒன்றிய அரசாங்கம் இதை பண்ணுது? இதை கடுமையா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கணும். ஆனா இதை கடுமையா கிரிட்டிசைஸ் பண்ணல. அடுத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிதியில் இருக்கக்கூடியதுல இதுலயே என்ன சொல்றாங்க இந்த அறிக்கையிலேயே, மாநில அரசாங்கத்தின் மீது சுமை வந்து எதனால ஏறுதுன்னா, சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ்ன்ற பெயர்ல மாநில அரசாங்கம் அதிகமாக செலவு செய்ய ஒன்றிய அரசு நிர்பந்திக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அளவு சொல்லுங்க, எவ்வளவு தொகையை மாநில அரசாங்கம் வந்து இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ்ன்ற பெயர்ல செலவு செய்ய நிர்பந்திக்கப்படுகிறது அப்படின்ற அளவு சொல்லுங்க. அப்படி ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் வந்து சமர சிக்ஷா அபியான்னு சொல்லப்படக்கூடிய திட்டம். அந்த திட்டத்துக்கு தேவையான நிதியில மாநில அரசின் நிதியை மாநில அரசு கொடுத்துருச்சு. ஒன்றிய அரசு நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கல. அதனால அந்த 3500 கோடியவும் மாநில அரசாங்கமே போட்டு செலவு செய்யுது. அப்ப இது நம்முடைய வருவாயிலிருந்து செலவினமாக மாறுகிறது. அப்ப வருவாயில இது ஒரு 3500 ரூபாய் பற்றாக்குறையை ஏற்படுத்துகிறது. அதே போல பவர் டிஸ்ட்ரிபியூஷன், பவர் ஜெனரேஷன் அண்ட் கிரீன் எனர்ஜி கார்பரேஷன்ஸ் இருக்கக்கூடிய கடனை வந்து திருப்பி செலுத்துகின்ற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாடு வந்து ஒரு 14,000 கோடி 16,000 கோடின்னு ஆண்டுதோறும் அதிகரிக்கின்ற வகையில ஒரு தொகையை வந்து உள்ள செலுத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப அதுல ஒரு 15,000 கோடி வந்து நமக்கு ஒரு இழப்பா வருவாயில இழப்பு ஏற்படுகிறது. அப்ப இதுவே வந்து கிட்டத்தட்ட 20,000 கோடி கிட்ட மாநில அரசாங்கத்தினுடைய வருவாயில இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதுல இவங்க கூடுதலா என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு 14,000 கோடியை ரெடியூஸ் பண்றாங்க இந்த வெள்ளை அறிக்கையில. எப்படி ரெடியூஸ் பண்றாங்க? ஏதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரின் அடிப்படையில் குறைச்சிருக்கிறாங்களா? இல்லை. போன பட்ஜெட் போடும்போது எப்போவுமே பட்ஜெட்டில் வந்து 2 எஸ்டிமேட்ஸ் இருக்கும். ஒன்று பட்ஜெட்டட் எஸ்டிமேட்ஸு, அதுக்கு அடுத்த பட்ஜெட்டில் இந்த பட்ஜெட்டினுடைய ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸ் வரும். இந்த பட்ஜெட்டட் எஸ்டிமேட்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுப்பாங்க. நம்முடைய வருவாய் எவ்வளவு இருக்கும், பற்றாக்குறை எவ்வளவு இருக்கும்னு. அப்படி வருவாய்க்கான ப்ரொஜெக்ஷனை கொடுக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போன அரசு வந்து கூடுதலாக கணக்கிட்டுட்டாங்க, அந்த 14,000 கோடியை குறைச்சி தான் நம்ம கணக்கு பண்ணணும் அப்படின்றாங்க. அதை எப்படிங்க குறைக்கிறீங்க? ஏதாவது ரூல் இருக்கா? ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த வழிகாட்டல் இருக்கா? எஃப்ஆர்பிஎம் ஆக்ட்ல அப்படி ஏதாவது வழிகாட்டல் இருக்கா? ரிசர்வ் பேங்க் ஏதாவது வழிகாட்டல் கொடுத்துருக்கா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏதாவது வழிகாட்டல் கொடுத்துருக்கா? எதுவுமே கொடுக்கல. என்ன சொல்றாங்கன்னா, பவுன்றாங்க. பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்றாங்க. பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கணக்கு போடுவோம். இப்போ நாளைக்கு வந்து ஐஃபோன் 18 ப்ரோ லான்ச் ஆகுதுன்னா, ஐஃபோன் 18 ப்ரோ எவ்வளோப்பா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு தோராயமா ஒரு 1.25 லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம்ல. இது பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். அதுக்கேற்றாப்புல விலையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நம்மளும் அதை வாங்குவோம். இப்படி பட்ஜெட் நடத்த முடியாது. ஆனால் அதன் அடிப்படையில் 14,000 கோடியை குறைச்சி கணக்காட்டுறாங்க. கணக்காட்டி தமிழ்நாடு வந்து வருவாய் பற்றாக்குறையில் ரொம்ப மோசமாக இருக்குன்ற மாதிரியான ப்ரொஜெக்ஷனை ஏற்படுத்த முயற்சி செய்கிறாங்க. இன்னொரு பிரச்சனையை நான் பார்க்குறது ஊழல் குறித்தான பிரச்சனை. ஊழல் அப்படின்ற வார்த்தை வந்து தமிழில் 4 இடங்கள்ல இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கிலீஷில் வந்து 13 இடங்கள்ல இருக்குது கரப்ஷன்ற வார்த்தை. இந்த கரப்ஷன்ற வார்த்தையை வந்து வார்த்தையாக கொடுத்துருக்குறாங்களே தவிர என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா, ரெவன்யூ கலெக்டிங் டிபார்ட்மெண்ட்ஸில் கரப்ஷன் இருக்குது. என்ன கரப்ஷன்? அதனுடைய முகாந்திரம் என்ன? பிரைமா ஃபேசி என்ன? அது எதுவுமே இந்த அறிக்கையில் விளக்கப்படவே இல்லை. அப்போ இந்த அறிக்கை வந்து முழுக்க முழுக்க கடந்த காலத்தில் இருந்த திமுக அரசை குறை சொல்லுகின்ற உள்நோக்கத்தோடு தயாரிக்கப்பட்ட ஒரு அறிக்கை தான். ஆனால் கூடுதல் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய சித்திக்கு வந்து பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் குறை சொல்கிறதுக்கு வரலன்றாரு.
அப்புறம் அவரே ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாரு, 2021 மோசமா இருந்துச்சு, இப்போ ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் அரசியல் கருத்துக்கள். ஒரு பியூரோக்ராட் எதுக்கு இந்த அரசியல் கருத்துக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு? அவர் பேசலாம், எங்க பேசலாம்? ஒரு கருத்தரங்கத்தில் போய் பேசலாம், அல்லது வேற ஏதோ ஒரு பொது நிகழ்ச்சியில அல்லது தனியார் நிகழ்ச்சியில போய் பேசலாம். ஒரு தலைமைச் செயலகத்தில் நடக்கக்கூடிய பட்ஜெட் தொடர்பான பட்ஜெட்டுக்கு முன்பு வெளியாகி இருக்கக்கூடிய இந்த அறிக்கையை பற்றி பேசும்போது 2021 மோசமா இருந்துச்சு, இப்போ ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குன்றதெல்லாம் அரசியல் கருத்து, அரசியல் விமர்சனம். அதான் அமைச்சர் மரிய வில்சன் பேசணும். ஆனால் மரிய வில்சன் அவர்கள் வந்து நீங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ அழுத்தத்துக்கு கட்டுப்பட்டு ரொம்ப தன்னை நெருக்கி கொண்டு உட்கார்ந்திருப்பது போல தெரிகிறது. அது சுதந்திரமாக இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டதா அல்லது முழுமையாக அமைச்சருடைய கவனத்தில் தான் இது தயாரிக்கப்பட்டதா அப்படின்றதுல எனக்கு கனத்த சந்தேகங்கள் இருக்கு. இப்போ நீங்களே சொன்னீங்க வந்து பல்வேறு விஷயங்கள் இதில் எல்லாமே ஏற்கனவே இருக்கிறது தான் அப்படிங்கிறது. உதாரணமாக போன பட்ஜெட்லேயே வந்து நிறைய தகவல்கள் கொடுத்துருந்தாங்க. மற்ற நிறுவனங்களோட கடன்கள் சம்பந்தமான தகவல்களும் இருக்குது வந்து. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இவங்க வந்து ஆட்சிக்கு வர்றாங்க. இவங்க தேர்தல் வாக்குறுதிகளும் கொடுக்குறாங்க வந்து. ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து இப்படி நிலைமை இருக்குன்னு சொல்கிறது வந்து அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தள்ளி போடுறதுக்கான ஒரு சாக்குப்போக்குன்னு. தள்ளி போடுறதுக்காகன்னு எனக்கு தெரியல, நிறைவேற்றவே மாட்டோன்றதுக்கு தான் அவங்க வர்றாங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருது. ஏன்னா இந்த அறிக்கையில் வந்து 9வது பேராகிராஃபில் வந்து ஒன்று வருது. அதில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அன் அனாலிசிஸ் ஆஃப் இன்ட்ரிம் பட்ஜெட் அப்படின்றதுல வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்டுக்கான ஃபண்டிங் எல்லாம் போடும்போது 9.19 இங்கிலீஷில் வந்து பேஜ் நம்பர் 115 அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, வாட் இஸ் ஒர்ஸ் இஸ் தட் திஸ் டஸ் நாட் டேக் இன் டு அக்கௌண்ட் த நியூ ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் தட் த நியூ கவர்மெண்ட் பிளான்ஸ் டு ரோல் அவுட் ஃபார் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிதி சூழல் என்பது இந்த அரசு செய்ய நினைத்த புதிய திட்டங்களையும் புதிய செயல் திட்டங்களையும் செயல்படுத்துவதற்கு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெரும்பாலான தொகை என்பது தமிழ்நாடு பட்ஜெட்ல சம்பளம் கொடுப்பதற்கும் ஓய்வூதியம் கொடுப்பதற்குமே செலவிடப்படுகிறது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இதை எப்படி வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்றதே எனக்கு புரியல. பட்ஜெட்ல வந்து பெரும்பாலான தொகை சம்பளத்திற்கு போகுமா அப்படின்னா ஆமா போகும். ஏன், நீங்க தான் போன ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க வந்து பஞ்சப்படி அறிவிச்சீங்கல்ல, டியர்னஸ் அலவன்ஸ் அறிவிச்சீங்கல்ல, அந்த டியர்னஸ் அலவன்ஸுக்கு எப்படி காசு வந்தது? கஜானா காலின்னு சொன்னீங்க, அப்ப எப்படி அதை காசை போட்டீங்க? கடன்ல இருந்து போட்டீங்களா? அப்ப நீங்களும் அதே தானே செஞ்சிருக்கீங்க. அதனால தான் தங்கம் தென்னரசு அவர்கள் சவால் விட்டு சொல்லுகிறார், இந்த ஆட்சி இன்னும் 5 ஆண்டுகள் நடந்தால் முடியும் போது 20 லட்சம் கோடி கடன் இருக்கும். இல்லைன்னா நான் இந்த கடன் அதிகரிக்காம ஆட்சி நடத்திட்டாங்கன்னா நான் வந்து இந்த பொறுப்புல இருந்து விளைவிக்கிறேன்றாரு. எந்த அரசாங்கத்தாலும் இந்திய அரசாங்கத்தினுடைய கடன் அதிகரிக்கலையா? மற்ற மாநிலங்களுடைய கடன் அதிகரிக்கலையா? குஜராத்தினுடைய கடன் அதிகரிக்கலையா? சரி, குஜராத்தில் வந்து தமிழ்நாடு சர்ப்ளஸ் இருக்கு, தமிழ்நாடு டெபிசிட்ல இருக்கு, குஜராத் வந்து சர்ப்ளஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குஜராத் எப்படி சர்ப்ளஸ்ல இருக்கு? குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்நிலை என்னவாக இருக்கு, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்நிலை என்னவா இருக்குன்னு கிறிஸ்டோபர் ஜாஃபர்ல வந்து ஆய்வு செய்து ஒரு ப்ரொபோசலை முன்வைக்கிறார். ஒரு தீர்வு, ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மற்ற மாநிலங்களில் தமிழ்நாடும் குஜராத்தும் வந்து தொழில்துறை ரீதியாக முன்னேறிய மாநிலங்கள். இந்த 2 மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டை விட உட்கட்டமைப்பு முதலீடுகளில், உட்கட்டமைப்பு சார்ந்த தொழில் முதலீடுல அதிகமாக செலவு செய்திருப்பது குஜராத். ஆனால் மனித வளத்தில் அதிக முதலீடு செய்தது எது அப்படின்னா தமிழ்நாடு. ஆக அதை விட தமிழ்நாடு சிறந்த மாநிலமாகத்தான் இருக்கு. அப்ப அந்த மனித வளம் என்பது என்ன? அந்த மனித வளத்துக்குத்தானே அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, அந்த மனித வளத்துக்குத்தானே அரசாங்கம் நலத்திட்டங்களை கொடுக்குது, அந்த மனித வளத்தை பேணி காப்பதற்காக தானே அரசாங்கம் கடன் வாங்குது. அந்த கடன் வாங்குன்ற நிர்பந்தம் ஏன் ஏற்படுது? ஒன்றிய அரசாங்கம் சம்பந்தம் இல்லாம எல்லா நிதியும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நிதியை எப்படி செலவு பண்ணணும்னு அவங்க சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் போடுறாங்க, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் போடுறாங்க. அதை மாநில அரசே கொடுத்துட்டா மாநில அரசே பேசிருமே. இதை தானே திமுக முன்வைத்தது. இவர்கள் அப்படி எதையுமே முன்வைக்கல. பட்ஜெட்டுக்கு முன்பு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கையை வந்து புதியதாக திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்துவதற்கான விருப்பம் இல்லை அப்படின்றத தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு காரணம் சொல்ல வேண்டும் என்பதற்காக முந்தைய அரசாங்கத்தின் மீது பழியை போடுகின்ற வேலையை செய்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து பழி போடலையா? சொன்னாங்க, அதிமுக அரசு நிதி நிலைமையை மோசமாக்கி விட்டது அப்படின்னு பழி சொன்னாங்க. ஆனா எப்ப சொன்னாங்கன்னா, முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே விடியல் பயண திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு விட்டு அதற்கு பிறகுதான் வந்து முந்தைய அரசாங்கத்தின் மீது குறை சொன்னாங்க. உங்களை மாதிரி வந்து ஆட்சிக்கு வந்த உடனே செகண்ட்ல இருந்து கன்னியாகுமரி டு சென்னை நீங்க எங்கனாலும் ஃப்ரீயா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு சொல்லலை. நீங்க அப்படி சொன்னீங்கல்ல, இப்போ அதை செஞ்சிருக்கணும்ல, அதை செஞ்சுட்டு இதை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்யறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லா யோசிச்சு பார்த்தா போன திமுக அரசாங்கம் இருந்தபோது
மக்களுக்கு அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்ட போது மக்களுக்கு வந்து சந்தேகமே வரல. என்ன சந்தேகம்? நலத்திட்டம் எதுவுமே செய்ய மாட்டாங்க போலன்னு யாராவது சந்தேகப்பட்டாங்கன்னா யாருமே சந்தேகப்படல. ஆனா உங்க மேல அவ்வளவு சந்தேகங்கள் வருது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இப்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கையில நீங்களே சொல்லியிருக்கீங்க, புதிய திட்டங்களை செய்வதற்கு போதுமான நிதி ஆதாரங்கள் இல்லை, நிலைமை மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மோசமான நிலையை சரி செய்வதற்கு இதில் ஏதாவது தீர்வு சொன்னீங்களா? பிடிஆர் அவர்கள் சொன்னாரு. பிடிஆர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்ம எளிமையா சொல்லணும் அப்படின்னா, வட்டி கட்டுவதற்கே அதிக செலவாகிறது. அப்ப முதல்ல எப்ப இது பண்றது? அப்ப அதை கட்டுவதற்கான சில வழிமுறைகள அவர் ப்ரொபோஸ் பண்றாருல்ல. உங்கள்ட்ட அந்த மாதிரி ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? அதேபோல அரசு ஊழியர்களுக்கு பணத்தை வந்து சம்பளம் கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசே ஒரு வங்கி மாதிரியான ஒரு செட்டப் எல்லாம் உருவாக்குவதற்கு போன தடவ அவர் ஃபினான்ஸ்ல இருக்கும்போது ஒர்க் பண்ணிட்டு போனாரு. அந்த மாதிரியானதுக்கு இப்ப ஏதாவது புதுசா ஏதாவது ப்ரொபோஸ் பண்ணியிருக்கீங்களா? எதுவும் இல்ல. மாறாக உங்களுக்கு 25% ஓட்டு போட்ட, தபால் ஓட்டு போட்ட அரசு ஊழியர்களுடைய சம்பளம் தான் உங்களுடைய கண்ணை உறுத்துகிறது. ஏன்னா அது பெரிய செலவா இருக்கும். ஆமா, பெரிய செலவா தான் இருக்கும். அரசாங்கத்தை நடத்தணும்னா ஆள் வேணும்ல. ஆள் வேணும்னா செலவு பண்ணணும்ல. கூலி குடுக்கணும்ல. அப்ப அந்த கூலிக்கு செலவு ஆகத்தானே செய்யும். இது எப்படி இருக்கு அப்படின்னா, மன்னர் வந்து போருக்கு பண்ண செலவுல வந்து 90% வந்து படை வீரர்களுக்கு செலவு பண்ணாருன்னு. படை வீரர்கள் இல்லாம போரே நடத்த முடியாது. அப்ப அரசு பணியாளர்கள் இல்லாம நீங்க அரசு திட்டத்தை செயல்படுத்தவே முடியாது. அப்ப அரசு பணியாளர்களுக்கு செலவு செய்யத்தான் வேண்டும். அப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க மறைமுகமா? பிரைவேட்ட குடுத்துடலாம்னு சொல்ல வர்றீங்களா? ஏன்னா இதுல வர்ற எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கடன் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஜெனரேஷன்ல கடன் இருக்கு, எல்லாத்துலயும் கடன் இருக்கு. எப்படி சரி பண்றதுன்னே தெரியல அப்படின்னா, அப்ப பிரைவேட்ட கொடுக்க போறீங்களா? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ன்றது நஷ்டத்துல தான் இயங்கும். அது லாபத்துல எப்படி இயங்க முடியும்? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நட்டத்துல இயங்குது அப்படின்னா, அது லாப நோக்கம் இல்லாமல் செயல்படுகிறது. லாப நோக்கத்துல செயல்படணும்னா மாசம் மாசம் வந்து கட்டணத்தை ஏத்திட்டு போய்கிட்டே இருக்கலாமே, லாப நோக்கத்துல தான் செயல்படணும்னா. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. பெட்ரோல் டீசல் விலை எவ்வளவு ஏறி இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் எவ்வளவு ஏறி இருக்கு. கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. என்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் திடீர்னு டிரான்ஸ்போர்ட்டுக்குள்ள புகுந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனை நடத்தணும்னா இவ்வளவுதான் டிக்கெட் வைக்கணும். எப்படி மின்சார வாரியத்தில் தலையிட்டாங்களோ அது போல போக்குவரத்து துறையில தலையிட போறாங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் வழிகோலும் வகையில இந்த வெள்ளை அறிக்கை அமைந்திருக்கிறது. இவர்களுடைய நலத்திட்டங்கள் இப்ப என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து தப்பிக்கிறதுக்காக தான் நேற்று வந்து செப்டம்பர் 17 வந்து காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்த போறாரு. அதை எதுக்குங்க நீங்க வந்து இந்த மாசமே அறிவிக்கிறீங்க? இன்னைக்கு தேதி வந்து 17, இவர் 15 சொல்றாரு. செப்டம்பர் 17 அறிவிக்க போற திட்டத்தை பத்தி எதுக்கு நீங்க வந்து ஜூன் 15 சொல்றீங்க? அப்ப இதுல இருந்து திசை திருப்ப ஆசைப்படுறாரு. நான் இப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா போற வழியில ரோட்ல இறங்கி மக்களை சந்திச்சிருக்கிறாரு. ஏன்? நாளைக்கு வந்து கேட்பாங்க, மக்களை சந்திச்சீங்களான்னு சட்டமன்றத்துல கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு ரோட்ல இறங்கி மக்களை பார்த்துட்டு இது ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி. இதை வந்து இவங்க சட்டமன்றத்தில் சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு யாராவது இதை கேள்வி கேட்கும்போது இதை ரீல்ஸ் மூலமா சோசியல் மீடியாவில் பதில் சொல்லுவாங்க. அப்போ இந்த அரசு பொறுப்பற்ற தன்மையோடு செயல்படுகிறது அப்படின்றது தான் இந்த வெள்ளை அறிக்கையில காட்டுகிறது. அப்போ நீங்கள் குஜராத்தோட ஒப்பீடத்தை பற்றி கூட சொன்னீங்க வந்து, அதான் இந்த அறிக்கையில் வந்து குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகாவோட ஒப்பிட்டிருக்காங்க. இப்போ ஏற்கனவே நமக்கு ஒரு பேச்சு பொருள் இருக்குது, அது தமிழ்நாடு மாடல், குஜராத் மாடல் அப்படிங்கிற ஒரு ஏற்கனவே ஒரு பேச்சு பொருள் இருக்கிறதோட தொடர்ச்சியாக இவங்க அதை வந்து தமிழ்நாடு மாடலோட குஜராத் மாடல் பெட்ரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாராம்சம் அந்த அறிக்கையில் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வகைராக்களுடைய பேச்சு. பிரவீன் சக்கரவர்த்தி தான் ஆரம்பத்திலிருந்தே தமிழ்நாட்டை இழிவுபடுத்துகிற உள்நோக்கத்தோடு செயல்பட்டு வந்தார். தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசம் பிரமாதமாக இருக்கிறது. எந்த ஒன்றிய அரசாங்கமும் அப்படி சொல்லலை. அதே போல தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை, தமிழ்நாட்டினுடைய பரப்பளவு, தமிழ்நாட்டுடைய இயற்கை வளம், இதிலிருந்து தமிழ்நாடு உற்பத்தி செய்கின்ற மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு, உத்தரப்பிரதேசத்தினுடைய பரப்பளவு, உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகை, உத்தரப்பிரதேசத்தின் இயற்கை வளம், அதிலிருந்து உற்பத்தி ஆகின்ற மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அளவு என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அதை விட தமிழ்நாடு ரொம்ப பெரிய உயரத்தில் இருக்கிறது. இதை இந்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எந்த அறிஞரும் ஒப்புக்கொள்வார். ஆனால் இங்க இருக்கக்கூடிய இந்த வகைராக்கள், பிரவீன் சக்கரவர்த்தி வகைராக்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய நோக்கமே தமிழ்நாட்டை இழிவுபடுத்த வேண்டும். தமிழ்நாட்டை இழிவுபடுத்துவதற்காகத்தான் இவர்கள் இந்த விஷயங்களை தொடர்ந்து பேசுகிறார்கள். திமுக அரசாங்கத்தின் மீது குறை சொல்லுகிறேன் என்ற பெயர்ல இவங்க தமிழ்நாடு வளரவில்லை அப்படின்றத சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்வதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை. மனம் இல்லாததால் தான் இதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாடு வளர்ந்ததை ஒப்புக்கொள்ள இவர்களுக்கு மனம் இல்லாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு மாநில உரிமைகளை கோருகிறது. தமிழ்நாடு தன்னுடைய சுய நிர்ணய உரிமை என்ற அந்த கோரிக்கைகள் எல்லாம் கூட இன்றைக்கு கேட்பதில்லை. தன்னுடைய உரிமைகளை இன்றைக்கு பாதுகாப்பதற்காக போராடுகிறது. இது அவர்களுக்கு பொறுக்கல. சுயநிர்ணய உரிமை கேட்டபோது அதை சட்டத்தின் மூலமாக தடுத்தார்கள்.
இப்போ மாநில உரிமைகளை கேட்கும்போது இப்போ இது எதுக்காக இதெல்லாம் திரும்ப திரும்ப பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர் வகைராக்கள் சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ இவங்க பேசியிருப்பது. இதனுடைய இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நாளைக்கு மாநில உரிமைகள் கோரி அகில இந்திய அளவில் ஏதோ ஒரு கூட்டமைப்பையோ அல்லது ஏதோ ஒரு திரட்சியோ உருவாக்கணும்னு திமுக முயற்சி செய்தால், திமுக வந்து மாநில உரிமை கேட்பதற்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, மாநிலம் வளரவில்லை அப்படின்னு அவங்க ஏதாவது ஒன்றை காட்டணும். அதை காட்டுறதுக்காக தான் அரசு ரீதியாக இந்த ஆவணத்தை தயாரித்திருக்கிறார்கள். அதற்கு தாவேக அரசு துணை போயிருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு செய்யப்படுகின்ற துரோகம். அகில இந்திய அளவில் இன்றைக்கு மாநில கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேரணுன்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. ஏன் முன்வைக்கப்படுகிறது? மாநிலங்களின் வளர்ச்சி தான் நாட்டினுடைய வளர்ச்சியாக இருக்கணும். இப்போ மாநிலம் வளரணும் அப்படின்னா மாநிலத்துக்கு அதிக உரிமை வேணும். அந்த உரிமையின் மூலமாக நிதி வேணும். அந்த நிதியின் மூலமாக வளர்ச்சி வேணும். அந்த வளர்ச்சியின் மூலமாக சாதிக்கணும். இதையெல்லாம் செய்யறதுக்காக மாநில அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய குரலை வெளிப்படுத்தும் போது இவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், இந்த மாநிலம் வளரவே இல்லை, இந்த மாநிலம் மோசமாக இருக்குது, இவர் கேட்கறதுக்கு காரணம் அதை கொள்ளையடிக்க பார்க்குறாருன்னு ஒரு பொய் வதந்தியை பரப்புவதற்காக இந்த பிரச்சாரத்தை இப்போது தொடங்கி இருக்கிறார்கள். நீங்கள் இதில் ரொம்ப குஷியாக இருக்கிறது 2 பேர் தான், மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி தான். இதில் ஏதாவது ஒரு இடத்துல காங்கிரஸ் ஆளுகின்ற தெலுங்கானா நல்லா இருக்குன்னு எங்கேயாவது வந்திருக்கா? ஏன் வரல? எவ்வளவு காலம் காங்கிரஸ் ஆண்ட மாநிலங்கள் எல்லாம் இந்த பட்டியலே இல்லையே. இப்போ இந்த கம்பேரிசனில் இவங்க தமிழ்நாடு 4வது இடத்துல வைக்கிறாங்கல்ல, அப்போ கீழிருந்து தமிழ்நாடு 20 இடங்கள் மேலே, 25 இடங்கள் மேலே இருக்குல்ல. 32 மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு வந்து 4 இடங்களுக்குள்ள இருக்குன்னு தான் உங்க வெள்ளை அறிக்கையே சொல்லுது. ஆனா உங்க முதலமைச்சர் நித்தி ஆயோக் கூட்டத்தில் போய் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரம்னாரு. அப்ப எது உண்மை? தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரம் என்பது உண்மையா, அல்லது இந்த வெள்ளை அறிக்கையை சொன்னதுபடி தமிழ்நாடு வந்து மற்ற மாநில கேரளா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிராவை விட மோசமா இருக்குன்றது உண்மையா? எது உண்மை? அதில் குஜராத்தை தவிர மற்ற இந்திய மாநிலங்கள் எல்லாமே வந்து டெபிசிட்ல தான் இருக்கு. ஏன் டெபிசிட்ல இருக்கு? குஜராத்தை தவிர வேற எந்த மாநிலங்களுக்கு நிதி போதுமான அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை. இந்த எல்லா மாநிலங்களும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி ஆதாரங்களால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள். ஆனாலும் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. பீகார் இந்த பட்டியலில் ஏன் வரல? மேற்கு வங்கம் ஏன் வரல? உத்தரப்பிரதேச ஏன் வரல? ஏன் இந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த பட்டியலில் வரல? 2வது பெரிய பொருளாதாரமாக வந்து உத்தரப்பிரதேசத்தால் வர முடியலையே, ஏன் தமிழ்நாட்டால் வர முடியுது? அப்போ தமிழ்நாடு ஒரு வளர்ச்சியை சாதித்திருக்கிறது. அது இவர்கள் கண்ணை உறுத்துகிறது. இது யாரால் நடந்தது என்பது அவர்களுக்கு இன்னும் பெரிய உறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த யாரால் நடந்தது அப்படின்றது தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை. இது வந்து காங்கிரஸ் வந்து தோற்ற காலத்திலிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு இடையில நம்பணும். அப்படியெல்லாம் நம்பாதீங்க. நாங்கள் வந்து வந்தே மாதரம் பாடி துர்க்கை அம்மனை வழிபடுவதற்கு தான் எங்களுடைய வேலை. துர்க்கை அம்மன் நான் சொல்றது பாரத மாதாவை வந்து துர்க்கை அம்மனுடைய அவதாரமாக தான் பாரத மாதாவை பாடி வச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த வந்தே மாதரம் பாட்டினுடைய செய்தி. அதை தான் நாங்கள் பின்பற்ற போகிறோம். இப்போ DK சிவகுமார் கர்நாடகாவில் அதை பாடுறாரு, கேரளாவில் வந்து அதை பாட மாட்டேன்னு VD சதீசன் சொல்கிறாரு. அப்போ எது உண்மை? இவர்கள் நடிக்கிறாங்களா? அங்கே வந்து மேகதாது வேணுன்றாங்க, இங்கே வேண்டான்றாங்க. அப்போது இந்த மாதிரி தமிழ்நாட்டை மோசமான நிலையில் இருப்பதான ஒரு சித்திரத்தை ஏற்படுத்துவது வந்து இது திமுகவுக்கு எதிராக, தமிழ்நாட்டிற்கு எதிராக, தமிழ் மக்களினுடைய உரிமை உணர்வுகளுக்கு எதிராக இவர்கள் கொண்டிருக்கக்கூடிய 2000 ஆண்டு கால சிந்தனை. கடனை வந்து ஒவ்வொரு தனிநபருக்கும் பிரித்து ஒரு ஆளுக்கு 1,28,000 ரூபாய்ன்னு சொல்கிறாங்க. வந்து பிறக்க போகிற குழந்தைக்கு அது வருமானங்கள் எதுவும் பார்க்கறதுக்கு முன்னாடி அது கடனில் தான் வருது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்படி பார்க்குறது சரியா? என்ன சில நிறுவனம் அப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிறது போல தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு தனிநபர் தலையிலையும் 1,28,000 கோடி வந்து கடன் இருக்கு அப்படின்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டினுடைய 2024-25 பெர் கேபிட்டா இன்கம் வந்து 3.62 லட்சம். ஒவ்வொரு தனிநபர் தலையிலையும் 1,18,000 ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு தனிநபர்கிட்டையும் 3,62,000 வருமானம் இருக்கா? அப்போ கடன் அடைச்சிடலாம்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து கடன் அடைச்சிட்டா கூட நம்ம கையில் வந்து மீதி 2 லட்சம் ரூபா நிற்குமே. அப்போ இந்த கணக்கு வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக ஆண்டாண்டு காலமாக சொல்லப்படுகின்ற ஒரு கணக்கு. இந்தியாவினுடைய சராசரி தனிநபர் வருமானம் வந்து 2 லட்சம் ரூபா. அதை விட தமிழ்நாட்டினுடைய 2025 நிதியாண்டு இறுதியிலே வந்து அதிகமான தனிநபர் வருமானத்தை நம்ம வச்சுருந்தோம். தமிழ்நாட்டிலேயே குறைந்த தனிநபர் வருமானம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா திருவாரூர் மாவட்டம். ஆனால் அது உத்தரப்பிரதேசத்தை விட அதிகம். உத்தரப்பிரதேசம் மாநிலத்தின் தனிநபர் வருமான சராசரியை விட
திருவாரூர் மாவட்டத்தினுடைய தனிநபர் வருமான சராசரி அதிகம். அப்போ இதை ஒவ்வொருத்தர் பேங்க் அக்கௌண்ட்லேயும் இவ்வளவு காசு இருக்குன்னு அர்த்தமா? இன்னைக்கு ஒருத்தர் வந்து யாரோ ஒரு வழக்கறிஞர் போய் அந்த 1,28,800 ரூபாய்க்கு வந்து செக் எழுதி சீஃப் செக்ரட்டரியை பார்த்து கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. வெட்கமே இல்லாமல் சீஃப் செக்ரட்டரி அதை வாங்கி வைக்கிறார். ஸோ என் கடன் நான் கடன் நான் இல்லைங்கிறார். கடன் அடைச்சிட்டேன். இப்போ இது மாதிரி எல்லாரும் கடன் அடைச்சிட முடியுமா? என்ன லாஜிக் இது? இதை வாங்கி வைக்கிறாங்க. இந்த 1,28,800 ரூபாய் ஒருத்தர் செக்கை வாங்கி வைக்கிறாருங்க. செக்கை கலெக்ஷன் போடுவாங்களா? போட்டு கலெக்ஷன் போட்டு எப்படி கடன் அடைப்பாங்க? நான் அந்த காசை வச்சு எப்படி கடன் அடைக்க முடியும்? கடன் வந்து வாங்கப்பட்டது எந்த நிறுவனத்தின் பேர்லயோ அந்த நிறுவனத்தினுடைய வருவாயிலிருந்து தான் அந்த கடன் அடைக்க முடியும். நீங்க சும்மா 1,28,800 ரூபாய் கொண்டு போய் கடன் அடைக்க முடியாது. என்ன லாஜிக்ல இது இயங்குகிறது? ஏற்கனவே இப்படித்தான் ஏழை பிள்ளைங்க பல பேர் வந்து தங்க சம்பாத்தியத்தை சேவ் பண்ணி வச்சு முதலமைச்சருடைய நிவாரண நிதியில போய் கொடுக்குறாங்க. இவராவது ஃபினான்ஸ் செக்ரட்டரிட்டோ சீஃப் செக்ரட்டரிட்டோ போய் செக்கு கொடுத்தாரு இந்த வழக்கறிஞர். அந்த பசங்க போய் வந்து நிவாரண நிதியில கொண்டு போய் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிவாரண நிதி காசு எடுத்து அடைச்சிட முடியுமா? அப்படின்னா வந்து எல்லார்ட்டிருந்து வசூல் பண்ணி ஏன் எவ்வளோ பேர் கொடுக்குறாங்கல்ல. தமிழ்நாட்டில் பெரிய பெரிய முதலாளிகள், மரிய வில்சன் காலேஜ் வச்சிருக்கிறாருல்ல, அவர் ஒரு 100 பேர் கடன் அடைக்கட்டும். விஜய் வச்சிருக்கிற காசை வச்சு எத்தனை 1000 பேரோட கடன் அடைக்கலாம், அடைக்கட்டும். இல்லை விஜய் தன்னோட பேரில் இருக்கிற கடனை இப்படி கொடுத்து அடைக்கிறாரா? ஏன்னா அப்படி அடைக்க முடியாது. வந்த வரைக்கும் லாபம்னு வாங்கி போட்டுக்கிறாங்க செக்கை. மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் முன்வைத்திருக்கின்ற இந்த உதாரணமே ரொம்ப ரொம்ப மோசடியான உதாரணம். இது உண்மை அப்படின்னா 1,28,800 ஒவ்வொரு தலைக்கும் கடன் இருக்குன்றது உண்மைனா, ஏன் ஒவ்வொரு தலையிலையும் 4 லட்சம் ரூபாய் வந்து தனிநபர் வருமானம் இருக்கு. இது வந்து நான் சொன்ன கணக்கு 3,62,200 ரூபான்றது 2024-25 கடைசியாக ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் 4,08,000 ரூபா தனிநபர் வருமானம். அப்போ என்கிட்ட 4 லட்சம் ரூபா இருக்குல்ல, நான் வந்து 1,28,800 அடைச்சிட்டு போகலாம்ல, எல்லாரும் அங்கே அடைச்சிருவோம். விஜய் அப்படி சொல்லுவாரா? சட்டமன்றத்தில் அழைப்பு கொடுக்க சொல்லுங்க, காசு இருக்கிறவங்களாம் வந்து கொடுங்க கடன் அடைப்போம்னு. எப்படி வருவாய் அதிகரிக்க போகிறோம், எப்படி கடன் அடைக்க போகிறோம்னு யோசிக்காம மறுபடியும் நம்மள்கிட்ட ஜேப்படி பண்ணுறதையே தான் நோக்கமாக வச்சுருக்கிறாங்க. இதை ஏன் இவங்க சொல்கிறாங்கன்றதே எனக்கு புரியல. தலைக்கு இவ்வளவு கடன் இருக்குன்னு பொருளாதாரம் தெரியாத ஒருத்தர் பேசலாம். பொருளாதாரம் தெரிந்த குழுவை வைத்து தயாரித்த ஒரு வெள்ளை அறிக்கை இப்படி பேசுவது என்பது ரொம்ப ரொம்ப மோசமானது. ரொம்ப ரொம்ப ஆபத்தான சூழலை நோக்கி, மக்கள்கிட்ட நேரடியாக ஜேப்படி பண்ணுற சூழலை நோக்கி நம்மளை நகர்த்திட்டு போகிறாங்க. ஓகே, நன்றி.